ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாட்டனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நிலா வந்து சோழனை பயங்கரமாக கோவத்தோடு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சோழன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நம்ம என்ன பேச வந்தாலும் நிலா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாளே அப்படின்னு நினச்சிட்டு நிலா கோவத்தோட வீட்டுக்கு போகவும் இங்கே நம்ம சோழனும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே இங்கே டல்லாக இருக்கிற சோழனை பார்த்து கேட்குறாங்க சேரன் இருந்துக்கிட்டே என்னடா ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணே விடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாண்டியனை பல்லவனை வந்து என்னென்ன அண்ணி உள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டாங்க, எதுவுமே பேசல, ஏதோ கோவமாக போன மாதிரி தெரிஞ்சு. ஆமாம், நீ வேற லவ் சொல்கிறன்னு போனியே, என்னாச்சு, நீ சொன்னதுனால தான் அன்னைக்கு கோவமாக போகிறாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. ஆமாடா பல்லவா அப்படின்னு ரொம்ப சோகமாக வந்து சோழன் சொல்லவும் என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்குறாரு. இங்கே பாருடா, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் நிலாவை நான் என் கூடவே இருக்க வச்சுக்கிறதுக்காக சொன்ன பொய் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டேன்டா. அந்த எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல, அந்த வாழை வந்தான், அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டாருடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்னென்ன நீ அன்னிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆமாடா பல்லவா, அந்த கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் நிலா கிட்ட சொல்லுவாங்க, நிலா போயிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வருவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. என்னை கோவமாக திட்டிட்டு இந்த நடந்த கல்யாணத்தை நிஜ கல்யாணமாக ஆக்க மாட்டேன், நினைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. அவளுடைய மனசில் சுத்தமாக நான் இல்லைடா. என்ன ஒரு துளி அளவுக்கு கூட அவளுக்கு பிடிக்கலன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு கோவத்தோடு வந்துட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும் என்னென்ன இப்படி ஆயிடுச்சு, அண்ணி உன்னை 1% கூட ஏற்றுக்கலையா அப்படின்னு பல்லவன் வந்து கேட்குறாங்க. ஆமாடா அப்படின்னு சோழன் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. விடுன, அண்ணி என்னதான் உன் மேலே கோவப்பட்டாலும் நம்ம வீட்டில் இருந்து போகாமல் இங்கே தானே இருக்குது. கண்டிப்பாக போக போக அண்ணியை உனக்கு பிடிக்கும், அதாவது அன்னிக்கு வந்துட்டு உங்களை பிடிக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. சோழனுமே அந்த நம்பிக்கையில் தாண்டா நானும் அமைதியாக வந்திருக்கேன், இல்லைனா அவள் பிடிக்கலன்னு அடுத்த நொடியே நான் ஏதாச்சும் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிகிட்ருக்காரு. இங்கே பாண்டியனுமே இருந்துக்கிட்டு விடுடா சோழா, வருத்தப்படாதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ சேரனுக்கும் விஷயம் தெரிஞ்சு அவங்களுமே வந்து சோழனுக்கு ஆறுதலாக சொல்கிறாங்க. நான் கூட டிவர்ஸ்க்கு நீங்கள் போகும்போதே நிலா கிட்டே பேசி பார்த்துட்டேன் சோழா, ஆனால் நிலா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுடா. அப்போவே எனக்கு தெரியும் நிலா மனசில் நீ இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே வந்து சேரனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் நிலாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நிலா சொல்கிறா, அவளுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்களே தவிர என்னையும் நிலாவும் சேர்த்து வைக்க ஏதாச்சும் பண்ணணும்னு நீங்கள் 3 பேரும் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வழி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சோழன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் வந்துட்டு இங்கே நம்ம பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு ஐடியா வருது. இங்கே பாருடா, நீ வண்டி வாங்கி கொடுத்துட்ட, வண்டியை கற்றுக் கொடுத்துட்ட, இதுக்கு அவங்க அந்த வண்டியை ஓட்ட அவங்களுக்கு லைசன்ஸ் இல்லைடா. இப்போ என்ன பண்ணுறது, உன் மேலே இருக்கிற கோவத்தில் எப்படியும் உன் கூடவும் வரமாட்டாங்க. பல்லவனுக்கு காலேஜ் முடியுது, அவனுக்கும் லீவ் வருது, அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸில் தானே போகணும் வரணும், அவங்களால ரொம்ப நாளெல்லாம் பஸ்ஸில் போக முடியாதுடா, ஏன்னா ஆஃபீஸ் அவ்வளோ தூரமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தா அவங்களே உன்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருடா, என் மேலே இருக்கிற கோவத்தில் நான் வாங்கி கொடுத்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போவாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், டேய் நீ ஏண்டா சோழா அப்படி பேசுகிற, கண்டிப்பாக நிலா அதெல்லாம் எடுத்துகிட்டு போகண்டா அப்படின்னு சேரன் வந்து சொல்கிறாங்க. ஆமாண்ணே, அண்ணி உன் மேலே தானே கோவத்தில் இருக்குது, வண்டி மேலே இல்லைல்ல, அதனால் வண்டியெல்லாம் அண்ணி எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தனியாக போயிட்டு தனியாக வரணும், அதனால் அன்றைக்கி அண்ணன் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பல்லவன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாடா, கரெக்ட் ஐடியா, 2 பேரும் இப்போ தான் உருப்படியாக ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து இப்போவே அடுத்தது எப்படி வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் பாருடா லைசன்ஸு, எண்ணி ஒரே வாரத்தில் லைசன்ஸ் ஓப்பன் பண்ணி தந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண சோழன் வந்து கிளம்பிடுறாங்க. எப்படியோடா சோழா, நீ எப்படியாச்சும் நிலா கிட்ட உண்மையாக பேசி திரும்பவும் எந்த ஒரு பிரச்சனையும் வர 2 பேரும் சேரணும்டா, அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோழன் கிட்ட. ஆனால் நீ பாருண்ண, நான் என்னுடைய மனசில் என்ன இருக்குன்னு நிலா கிட்ட சொல்லிட்டேன், அதனால் என்னோட விருப்பம் என்னன்னு நிலாவுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவளுக்கு அதாவது என்ன வந்துட்டு அவளுக்கு இப்போ பிடிக்கல, போக போக பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா சோழன் நம்மளை அன்றைக்கே விரும்புகிறேன்னு சொன்னார், பார்க்கவும் அழகாக இருக்கா அப்படின்னு நான் நல்ல வேலைகள் செய்ய போக போக நிலாவுக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னடா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் என்ன பாருங்க அப்படின்னு. அண்ணே இதே தானே சொல்லிகிட்ருக்கேன், முதல்ல அண்ணியை உன் பக்கம் வளைச்ச காட்டேனே, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லவும்
சேரன் நின்றுக்கிட்டு, டே பல்லவா என்னடா இது பேச்சு, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுடா அப்படின்னு. அண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் ஒரு பக்கம் எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ சோழன் வந்துட்டு அடுத்தபடியாக இவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல நிலாவுக்கு ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி நிலாவுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், நிலா என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னே சோழன் அங்கே போயிட்டு சொல்கிறாங்க. என்ன சார் உங்களுடைய ஒய்ஃபா? அப்போது அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஆதார் கார்டு இல்லை சார், முதல்ல அதையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பியை வச்சு சோழன் பார்த்திங்க அப்படின்னா இது ரெடி பண்ணுறாங்க. என்ன சார் உங்களுடைய ஒய்ஃப்னு சொல்கிறீங்க, இதில் அவங்களுடைய அப்பா பேர் போட்டிருக்கு மனோகர்னு சொல்லிட்டு அப்படின்னா அவர் கேட்கவும், ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இது அப்போ பழைய ஆதார் கார்டா? அவங்க இந்த ஊருக்கு சென்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டாங்க இல்லையா, அப்போது இந்த வீட்டு தங்கியிருக்கிற உங்களுடைய வீட்டு அட்ரஸ்ஸு இதோட ப்ரூஃப் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, அப்போது லைசன்ஸ் ஓப்பன் பண்ண முடியாதா அப்படின்னு. ஏப்பா அதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கு முதல்ல ஆதார் கார்டு வேணும்ல, அதுவும் சென்னை அட்ரஸில் வேணும்ல, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஆஃபீஸர் அதுக்கு சோழனுமே இருந்துக்கிட்டு, சார் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா உங்கள் ஒய்ஃப் தானே, அப்போது உங்கள் ஒய்ஃப்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வேணும், நீங்கள் தான் அவருடைய கணவர்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணி அடித்து கொடுப்போம் ஆதார் கார்டை, அதை வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு லைசன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆஃபீஸர் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சோழனுமே, சரிங்க சார் என்னுடைய ஆதார் கார்டு கொடுக்கட்டுங்களா, அதில் இருக்கிற மாதிரி அடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாம் சார் நிலா சோழன் வரும், உங்கள் வீட்டு அட்ரஸ் வரும், சென்னை அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சோழனுக்கு பயங்கர சந்தோஷம். என்னதான் நிலா நம்மளை வேணான்னு விட்டு ஒதுங்கி போனாலும் நிலாவுக்கு இப்போ லைசன்ஸ் தேவை, அதுக்கு நாம் நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்தா மட்டும்தான் நிலாவுக்கு லைசன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதாவது சோழன் யோசிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி இந்த வீட்டு அட்ரஸ் நிலா அப்படின்னா மனோகர் அவங்களோட அப்பா சைன் அத்தாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வர முடியாத பட்சத்தில் தான் இங்கே நம்ம சோழன் நிலாவுக்கு முன்னாடி சோழன் போட்டு அவருடைய சைனிங் அத்தாரிட்டி போடுறாங்க. ஸோ அதுக்காக தான் சோழனுடைய பேரும் அட்ரஸ் இதெல்லாம் நிலாவுக்கு பேர் முன்னாடி போடுறாங்க. அது மட்டும் ஒரு காரணம் இல்லை, நம்ம சோழனுக்கு நிலா கூட எப்படியாச்சும் சேர்ந்து வாழ்ந்துடணும், நாம் நிலாவுடைய ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இல்லைன்னு நிலா சொன்னாலும் இதில் ப்ரூஃப் ஏற்றுக்காதில்ல அப்படின்றது தான் நம்ம சோழனுக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் நிலா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக சோழன் இதையும் பண்ணுறாரு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொடுத்து எங்கள் ஆதார் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு போயிடுறாங்க. சார் உங்களுக்கு நாளைக்கு போஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. என்னாச்சு எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா நிலாவுக்கு லைசன்ஸ் வேணும்ல, அதுக்காக தான் போயிட்டு வந்தேன், ஆனால் அதுக்கு முதல்ல ஆதார் கார்டு இருக்கணுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே, அதான் அன்றைக்கி ஆதார் கார்டு இருக்குது இல்லைன்னு அவங்க வீட்டில் இருந்து வரும்போது கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், இங்கே பாருடா பல்லவா, இப்போ அது தேவையில்லடா, இப்போ நிலா சென்னையில் தானே இருக்கா, நம்ம சென்னையில் இருக்கிற இந்த வீட்டு அட்ரஸ் கொடுத்தா தான் நிலாவுக்கா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே என்னென்ன சொல்கிறேன், இப்போ அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு. அதுக்கு நீ எல்லாம் இன்னும் கவலைப்படாதடா, நான் ஆல்ரெடி ஆதார் கார்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், நாளைக்கு போஸ்டரில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. அதாவது நிலாவும் பல்லவனும் உட்காந்து நிலா வேலைக்காக ஜாப்பை சொல்லிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுடைய ஆஃபீஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஆஃபீஸில் நிலாவுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வீட்டிலே இருந்து கூட வேலை செய்யலாம், இங்கே தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களுடைய பாஸ் ராகவ் சொன்னதுனால நிலாவுமே இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டிலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. பல்லவனும் உட்காந்துக்கிட்டு அப்போ போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் வராங்க. ஸோ அதை வாங்கி சைன் பண்ணிவிட்டு நிலா பார்த்தா ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதார் கார்டை பார்த்துட்டு இன்னும் நிலா சோழன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், இப்போது நிலா சோழனை பார்க்குறாங்க. இதெல்லாம் உங்களுடைய வேலையா அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நிலா சோழன் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏங்க நான் என்னை தப்பாக நினைக்காதீங்க,
நான் உண்மையை சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த வீட்டு அட்ரஸோட என் கணவரோடைய பேர் தான் வந்துட்டு வேணுமா, சைன் பண்ணணுமாங்க. அப்படி சைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆதார் கார்டு வரும். ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறமா லைசன்ஸ் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதனால தாங்க என்னுடைய ப்ரூஃபை கொடுத்தேன், வேறு வழி இல்லைங்க. இல்லைன்னா உங்கள் அப்பாவோட பேர் தான் பழைய ஆதார் கார்டில் ஜெராக்ஸோடு இருக்குது, வேணும்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ஃபோனை எடுத்து காட்டிட்டு, இதில் இருக்கிறவங்க உங்களுடைய அப்பா வந்து இங்கே வேணுமாங்க, அவர் எங்கே இங்கே வர போகிறாங்க, நீங்களும் அவரும் தான் பேசிக்கிறதே இல்லையே, அதனால தாங்க இமிடியேட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் வந்து தேவைப்படுது இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து சைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொன்ன உடனே நிலா அமைதியாக போயிடுறாங்க. ஐயோ இன்னுமே சொல்லலையே நம்மளை, நம்ம எப்படியோ உண்மையாக சொல்லிட்டோம். நிலா சோழன் இருக்கிறத பார்த்து கூட கோவப்படவே இல்லை அப்படின்னா அவன் மனசில் நாம் இருக்கோம், கூடிய சீக்கிரம் சேர்ந்து வாழ போகிறோம். நிலா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லி பார்த்துக்கிட்டு பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அப்புறம் இப்போ அங்கேருந்து கிளம்பி பாண்டியனோட கடைக்கு வராங்க. இங்கே உட்காந்து ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னை விட்டு அவள் தள்ளி போகணும்னு நினச்சா கூட போக முடியாதுடா, இன்றைக்கி ஆதார் கார்டில் நிலா சோழன் இருந்துச்சு, அதை பார்த்து அவள் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அமைதியாகவே போயிட்டா. அப்படின்னா அப்போது என்ன கணவராக போடுறதுல பேரில் கூட அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ நான் கண்டிப்பாக அவளோட மனசுலேயே நான் இடம் பிடிச்சிடுவேன். உண்மையிலே என்னோடய ஹஸ்பண்ட் நீங்கள் தான் அப்படின்னு நிலா வாயிலே நான் சொல்ல வைப்பேன்டா. அது வரைக்கும் என்னுடைய முயற்சியை விடாமல் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டுருக்கவும், இப்போ இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு, அதுக்கு நீ முதல்ல அவங்கக்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும், நீ பொய் சொல்கிறது தான் அவங்களுக்கு முதல்ல கோவம் வருது உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வந்து இனிமேல் பொய் சொல்ல மாட்டேன்டா, நாங்கள் உண்மையாக தான் சொன்னேன், இந்த வீட்டு அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா அதை கேட்டு இன்னுமே சொல்லலையே, அப்படின்னா என் மேலே கோவம் இல்லைன்னு தானே அர்த்தம், என் மேலே கோவப்பட்டாலையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிட்டுருக்கோம் பாண்டியன்கிட்டையும். இப்போது இங்கே வாணித்தி வராங்க. வாணித்தி வந்து பாண்டியன்கிட்ட பேசலான்னு வரும்போது இங்கே சோழன் இருக்கிறத பார்த்துட்டு, ஏன்னா எங்கே உட்காந்துட்ருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே தான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ண சொல்கிற, அவனுக்கு லைசன்ஸ் இல்லை, அவன் எங்கேயோ கார் ஓட்ட முடியாது, வீட்டிலே இருக்க போர் அடிக்குது, இங்கே தானே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொன்ன உடனே, இங்கே வந்தால் நம்ம 2 பேரும் எப்படி பேசிக்கிறதா, நீ என்னை எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போக மாட்டேன், இங்கே தான் நான் உன்னை பார்க்க வரணும், நம்ம 2 பேரும் ஜாலியாக பேசி லவ் பண்ண வேணாமா, ஒன்றா இருந்தால் எப்படி பேசுறது டிஸ்டர்பன்ஸாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொன்ன உடனே எங்கள் சோழன் வந்துட்டு வானதிக்கிட்ட, என்னடி நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா, அப்படின்னா 2 பேரும் எங்கேயாச்சும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அதாவது சோழன் வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே வானதிக்கும் சோழனுக்கும் எப்பயும் போல் சின்ன சின்ன சண்டைகள் வருது. பாண்டியன் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சோழன் அடுத்தடுத்து என்ன பண்ணி நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணி நிலா கூட சேர போகிறாங்க என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.